ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ரேப்பிட் டேட்டிங் சிம்ஸ்னு சொல்லக்கூடிய சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிஞ்சதை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெலகான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மரியாதை இது நாள் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி தப்பாக தான் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த எபிசோடில் அவள் எப்படி அப்படி கேரக்டர் இருந்தது நமக்கு நல்லாவே காமிச்சிருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம இதோட கதைக்குள்ள போகலாமா? அவள் இந்த ஆட்டோபா கேமை விளையாடுறதுக்கு முன்னாடியே வந்து பெருசாக இது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் இதுக்குள்ளே இருக்கிற பிளாட் வந்து அவளுக்கு ஸ்டார்டிங்கில் பிடிச்சிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா எண்டிங் எப்படி போகுதுன்ற தெரியாத புதுனால ஸோ கேமில் அவளே போயிட்டு விளையாடுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் நல்லா போய் மாட்டிப்பா. ஸோ முக்கியமாக இந்த ஒரு சம்பவம் எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே வெக்கேஷனில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அந்த வெக்கேஷனில் அவள் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிருக்கிற அந்த ஒரு டைமிங்கில் அவங்க பேரண்ட்ஸும் முக்கியமான கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவள் அந்த காலெல்லாம் எடுக்காம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அதுக்கப்புறம் தான் கால் அட்டன் பண்ண பிறகு அவளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அவளுடைய பிரதர் அங்கே இறந்துட்டான்ற விஷயத்தை கேட்ட உடனே பதறி அடிச்சுன்னு வீட்டுக்கு வந்திருக்கான். அவளால் அதை ஏத்துக்கவே முடியல. எதனாலேயே இவன் பண்ண இந்த வேலையால அவங்க பேரண்ட்ஸ் இவன் மேல ரொம்ப கோபத்துல ஆளாயிட்டாங்க. பெருசா இவன் மேல நம்பிக்கைன்றதே அவங்களுக்கு மேல போயிடுச்சு. அதனால அவங்க வீட்டை விட்டு அவளை தேர்த்திட்டாங்க. அப்புறம் வேலை வெட்டி எல்லாமே என்ன பண்றது? ஸோ நைட் டைம்ல ஸ்ட்ரீட்ல எல்லாம் போயிட்டு வேலை பார்க்கற, அதாவது அந்த மாதிரியான வேலை. ஸோ நிறைய பணக்கார பசங்க எல்லாமே பணத்தை அதிகமாக வச்சிருந்தா மூலன்றது ஒன்று கிடையாதுல, அதை அவள் பயன்படுத்தினா அவள் அதை சர்வே ஆகிறதுக்காக ஸோ பணத்தை வச்சு எந்த மாதிரியான சீட்டிங் வேலையும் ஈஸியாக பண்ணலாம் அவங்க. ஆனா என்ன பண்றது, ஒரு நாள் அப்படியேப்பட்டவனு தான் மேரேஜ் பண்ணி அவகிட்ட இருந்த எல்லா லக்கும் போய் கடைசியில் அவன் கையில ஒரு குழந்தைய மட்டும் கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ பாவாவா அதுக்கப்புறம் தன்னுடைய பொண்ணை தனியாகவே வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கா. அதுவும் நைட் டைம்ல வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு இருக்கா. ஸோ ஒரு கடவுள் அதை பொறுத்துக்க முடியாம தான் தன்னுடைய பொண்ணா இருக்கிற அவளை மரியா அவளுடைய அப்பா அம்மா கிட்டே கொடுத்துறா. அவங்க இவளுடைய குழந்தைய நல்லபடியா பார்த்துப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை அவளுக்கு இருக்கு. ஏன்னா இவ்வளவுதான் வெறுத்தாங்க, ஆனா அந்த குழந்தைய வெறுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவளுடைய லைஃப் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கான ரீசன் இன்னொரு மோசமான பையனால அவனுடைய வாழ்க்கை அங்க சீரழிஞ்சு அவன் இந்த இடத்துல பணத்தை எல்லாமே சூதாரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டான். அவ எவ்வளவோ கெஞ்சி கேட்கறா, என்னுடைய பொண்ணுடைய பிறந்த நாள் எனக்கு அந்த பணத்தை கூட கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சதுன்ற மாதிரி கேட்கறான். ஆனா அவன் தராம இவளை எட்டி உதைப்பான் பாருங்க. அதுலதான் பார்த்தா பெஞ்சில் போய் இடிச்சுக்கின்னு தலையில அடிபட்டுரும். ஸோ அவன் பணத்தை எடுத்துன்னு கிளம்பிடுவான். இவ உணர் பக்கம் அந்த இடத்துல அசைய முடியாம அப்படியே இறந்துடுவான். எனக்கு சாகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பொண்ணு மட்டும் நான் பார்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை அவளுக்கு. ஆனா என்ன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அப்போ கூட நம்ம ஹீரோவை தான் நினைச்சு பாக்குறான். ஸோ இப்போ ஹீரோ இறந்த பிறகு என்னென்ன நடந்துச்சுன்ற விஷயத்த எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்பனா அவனுடைய ஒரே ஒரு பொண்ணையும் நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, கண்டிப்பா அவங்க நல்லபடியா பார்த்துப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னால பார்த்துக்க முடியல, அதனாலதான் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஹீரோ உண்மையிலே எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இந்த உலகத்துல என்னுடைய சிஸ்டர் கூட சேர்ந்து நான் இந்த கேம்ல மாட்டிக்கினே. என்னதான் வெளியில நான் அவன் மேல வெறுப்பு காமிச்சாலும் உள்ளுக்குள்ள எனக்கும் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு அவ பட்ட கஷ்டம் பார்க்கும்போது. அப்ப எதுக்காக மாஸ்டர் நீங்க ரெண்டு பேரும் நடிச்சிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மனசுக்குள்ள அவ்வளவு ஃபீலிங்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க, வெளிப்படையா பார்த்தா காட்டு மிரண்டி தனமா நடந்துக்கிறீங்க. நீ என்ன ரொம்ப வெறுப்பேத்துறடா லூக்ஷான் பிரதர். என்னுடைய கேடுகட்டு ஹஸ்பண்ட் எனக்கு கொண்டுட்டான், அதனாலதான் நான் இந்த இடத்துல வந்து இப்படி மாட்டிக்கினேன். ஏய், இது நினைச்சு ஏன்டி நீ பெருமைப்படுற? இங்க வந்து மாட்டிக்கினா திரும்ப போக முடியாது தெரியல. அப்ப நீ மட்டும் என்ன நினைக்கிற? ஹீரோக்கு உண்டான எல்லா வேலையும் நீங்க பாத்துட்டு இருக்க தெரியல. அப்படி இருக்கும்போது நான் பார்த்தா அதுல என்ன தப்பு? சரி, ஓகே, அப்போ உனக்கு என்ன தேவையாத பண்ணு. ஆனா உன்னுடைய இங்க கோல் ஃபைனல் பாஸை தோக்கடிக்கிற வரைக்கும் நீ உதவி பண்ணணும். என்னது நான் பண்ணணுமா? திரும்பி என்னாலலாம் இந்த உலகத்துல சாக முடியாது மாஞ்சர் கையால. எனக்கு புரியுது இந்த ஒரு லைஃப் ஒரு ப்ரெஷியஸான செகண்ட் லைஃப்னு. இருந்தாலும் உனக்கு வேற வழி இல்ல. இல்ல ப்ளீஸ் என்ன காப்பாத்து அண்ணா, என்ன விட்டுறாத. முதல்ல வாயமோரி அண்ணான கூப்பிடாது. என்ன நீ திரும்பி மாஞ்சர் மாதிரி நடந்துக்கிற? எல்லாம் மூத்தாப்படி, அதனால தானே நான் அப்படி நடந்துக்கிறேன். எங்க பாரு, நீ தான் எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏத்துக்கணும் இப்போ. ஏன்னா இந்த கதையோட மெயினான ப்ரொட்டாகனிஸ்டே வந்து ஒலிபியா தான். அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி ஆகணும். இது கேட்டு அவ சோகமாயிடுவா. ஏன் அவளுக்கு நான் உதவி பண்ணும்? ஏன் அவ மட்டும் இங்க ப்ரொட்டாகனிஸ்டா இருக்கா? அப்ப நீ என்ன காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு அழுதுனே அவ ஓடிடுவா. அதுக்கப்புறம் அந்த மினிஸ்டர் அங்க வந்துட்டு விஸ்கவுண்ட் லியோன் எல்லா விதமான ப்ரிப்பரேஷனும் பேட்டிலுக்கு ரெடி ஆயிடுச்சு. சோ வரீங்களா? மீட்டிங் ஒன்று இருக்கு. மேஜிஸ்ட்ரி எல்லா விதமான நோபல்ஸ் இந்த இடத்துல சமன் பண்ணிருக்காரு. நீங்களும் கரெக்டா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். மரியா அங்கிருந்து ஓடுறத இவங்க ரெண்டு பேரும் பாத்துருவாங்க. மரியா ஓடுறா, ஏதோ பிரச்சனை போல இவளுக்கும் லியோனுக்கும். சோ அதனால ஆஞ்சி அவளை ஃபாலோ பண்ணி போலான்னு பாக்க, ஆனா ஒலிவியா தடுத்துட்டேன். ஆஞ்சி இப்போதைக்கு நீ போய் லியோனை கன்வின்ஸ் பண்ண, அவன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். அதனால அவனுக்கு போய் நீ உதவி பண்ணி இவளை நான் பாத்துக்கிறன்ற மாதிரி அவ வேணும்னே தான் இந்த விஷயத்த பண்றான். நான் பண்றது சரியான விஷயம் தான். நான் கண்டிப்பா லியோனுக்கு செட் ஆக மாட்டேன். ஆஞ்சி தான் கரெக்டான ஆளு. சோ இன்னொரு இடத்துல வந்துட்டு பார்த்தா நம்ம மரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னது நீ எதுக்கு இங்க வந்த? திரும்ப போடி, நீ இந்த இடத்துக்கு தேவையில்ல. இது எல்லாமே உன்னாலதான் மாறி போயிருக்கீங்க. அந்த பிரின்சஸ் பத்ததுக்கு அந்த 4 பேரு கெல்லு உணர் பக்கம், அப்புறம் அந்த ஷைன்டோடைய பொறுப்பு எல்லாத்தையுமே நீ தான் வச்சிட்டு இருக்க. எல்லாத்தையும் எனக்கு திரும்ப கொடு. என்ன பேசுற எனக்கு புரியல. என்ன இல்ல லியோனை எனக்கு திருப்பி கொடு, எல்லாத்தையும் திருப்பி கொடு. அப்ப இதை கேட்ட அவ கடுப்புல நம்ம ஒலிவியா பலர்னு ஒரு அரைஞ்சிருவான். அப்போ அவளுக்கு உள்ளுணர்வு இந்த ஒரு அடி வாங்கினப்பவே எனக்கு தெரியுது, இது எனக்கு பழக்கப்பட்டு தான் என்னுடைய பேரண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நடிப்பாங்க. அது இப்படிதான் வலிக்கும். இங்க பாரு, லியோன் ஒன்னும் ஒரு பொருள் கிடையாது, அவன் உனக்கு சொந்தமாக்குறதுக்கு. அதே மாதிரி இப்போ அவன் எனக்கும் சொந்தம் இல்லை, இதுக்கப்புறமும் எப்பவுமே எனக்கு சொந்தம் இல்லை. அவன் ஆஞ்சிக்கு தான் செட் ஆகக்கூடிய ஆளு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் அவங்களை நெருங்க மாட்டேன். ஆனா உன்னால தானே நான் எல்லாத்தையும் இழந்தேங்க. எல்லா டைமும் என்னுடைய ஹாப்பினஸ் எடுத்ததே நீ தான். எனக்கு என்னுடைய ஹாப்பினஸ் திரும்ப வேணும், எல்லாத்தையும் கெடுத்துட்டு நீ அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கும் போது தான் பார்த்தா அந்த இடத்துக்கு கெல் அண்ட் கிளார் வருவாங்க. சோ கிளார் வந்துட்டு, மரியா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? எங்க பாருங்க, நான் உங்களை எப்பவுமே தப்பா நினைச்சது கிடையாது. நீங்க அன்னைக்கு என்ன காப்பாத்தினப்போ நான் ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணேன். நான் உங்களுடைய ஃப்ரெண்டு தான். நீங்க எதுவுமே எனக்காக பண்ணலனாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கான ஒரு நல்ல
நல்ல ஃப்ரெண்ட் நீங்க தான், ப்ளீஸ் அழுவாதீங்க. கார்லாவை பார்த்து எமோஷன் ஆயிட்டா. கில்லும் அதே தான் சொல்றான். ஆமாமா சார், நீங்க என்னதான் வந்து ஒரு சுயநலவாதியா ஈகோயிஸ்டா இருந்தாலும் நீங்க ரொம்ப கைண்டான பர்சன். உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த 4 முட்டா பீஸுகளுக்கும் அந்த பிரின்ஸுக்கும் வேற எதுவுமே தெரியாது. ஆனா உங்களை நான் நம்புறேன். நீங்க ஷைன்டா இல்ல, எங்களுக்கு போய் சொன்னாலும் அதை பத்தி கவலை இல்லை. உங்களை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியுன்ற மாதிரி அவங்க அவளை ஏத்துக்கிறாங்க. அவ இதை பார்த்த உடனே அழுதுகிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கறான். அப்புறம் அவங்க அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இதை பார்த்த நம்ம ஒலிவியாக்கு ஒரு செகண்ட்ல அவ சுயநினைவை இழந்து, இவ ஒரு ஏமாத்துக்காரி, இவ சொல்றது எல்லாமே பொய் தான், நீ எதையுமே எடுக்கல, நான் தான் இங்க எல்லாத்தையும் இழந்து நிக்கிறேன், எனக்குன்னு சப்போர்ட் பண்ண யாருமே இங்க கிடையாது அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி பேசும்போது இப்ப சுயநினைவுக்கு வந்துட்டு யோசிக்கிறான். நான் எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன், ரொம்ப ஹீகோ பிடிச்ச மாதிரி பேசிட்டேன், நான் தனிமையில இருக்கேன், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிருக்கேன் அப்படின்னு அவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்து ஆஞ்சி புரிஞ்சுக்கிறான். ஒலிவியாக்கு லியோன் மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஒலிவியா, ஆஞ்சி இங்க எதுக்கு வந்தீங்க, நீங்க லியோன் கிட்ட எல்லாம் போயிருக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்ல, இங்க இருந்து மரியா போயிட்டாங்க, அவங்க நல்லா ஹாப்பியா தான் இருக்காங்க, என் முகத்தை பாக்காதீங்கன்ற மாதிரி அவ வேணாம்னு சொல்றான். பட் இருந்தாலும் அவ கிட்ட போயிட்டேன். ஒலிவியா, நான் லியோனை லவ் பண்றேன், அதே மாதிரி நீயும் பண்றன்றது எனக்கு தெரியும், விட்டு கொடுக்காத, உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, எனக்கு நல்லா தெரியுது, அது அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே. ஆனா ஆஞ்சி நான் முன்னாடியே அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அவர் எந்த விதமான ரிப்ளைவும் கொடுக்கல, அதுலயே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அவருக்கு என்ன பிடிக்கல, உங்களை தான் பிடிச்சிருக்கேன், அப்படிலாம் நினைக்காத, அவன் எந்த விதமான பதிலும் உனக்கு திருப்பி சொல்லாத வரைக்கும் நீயா உனக்கு கற்பனையில யோசிக்கிறது பெரிய தப்பு, உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு, டைமும் இருக்கு, சோ வெயிட் பண்ணுவோம். எனக்கு கூட தான் அவன் பதில் சொல்லல, நான் இன்னும் கூட எதுவுமே அவங்க கிட்ட சொல்லல தெரியுமா, சோ அதனால நம்ம விட்டு கொடுக்க கூடாது, வெயிட் பண்ணணும், அவன் வந்தானா கரெக்ட் டைமிங்ல சொல்லி பதில கேட்டணும், அவ்வளவுதான். ஆனா ஆஞ்சி நீங்களும் லியோனும் என்ன மாதிரியான ஒரு காமனர் கிடையாது, நீங்க நோபல் இப்போ அதெல்லாம் ஒரு விஷயம் இல்ல, லவ் பண்றதுக்கு ரேங்க் எல்லாம் தேவையில்லை, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு, அவ்வளவுதான். அப்படியே அழுதுனே ரொம்ப எமோஷன் ஆகி பேசுறாங்க ரெண்டு பேருமா. சோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த எனிமிஸோட ஷிப்ல வந்து அந்த பிளாக் நைட் இருந்திருப்போம்ல, அந்த நைட்டு இப்போ வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் ஷிப்லயே. சோ அங்க ஒரு கிரியேச்சர் இருக்கு, சோ அந்த மினிஸ்டரால கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் அது. சோ அந்த கிரியேச்சரை வந்து அங்க இருக்கிற நிறைய சோல்ஜர்ஸ் வந்து கட்டி ஆளான்னு பார்த்தாங்க. பட் இருந்தாலும் அது இவங்களுடைய லைஃப் ஃபார்ம் எல்லாமே எடுத்து இவங்களை கொண்டு எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருடைய லைஃபையும் எடுத்து இது இப்போ இவனையும் எடுத்துருன்ற ஒரு நம்பிக்கையில எல்லாரும் இருப்பாங்க. ஆனா தலைவன் போயிட்டு அதையே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவான். சார் வாண்டல் உங்களால முடியாது வேணாம், ஆனா இந்த போர்ல ஜெயிக்கணுன்றதுக்காக அடுத்த கட்ட முன்னேறி போயிட்டான். ஸோ மினிஸ்டரா இருக்கிற அந்த பயவுல பரவாயில்ல சார் வாண்டல், நீங்க நல்லாவே முயற்சி பண்ணி இதை கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் நமக்கு தான் இந்த வெற்றியை, ஆமா நிறுத்தாம போயிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு மேஜிக் ஆர்மர் காட்டிலும் என் கையில இருக்கிற இந்த ஒரு கிஃப்ட் நல்லாவே வேலை செய்யுது, இது ரொம்ப ஒர்த்தானது தான் கொடுத்துருக்கீங்க மினிஸ்டர், இதோடைய பவர்ஸை நான் எடுக்கணும்ன்றதுக்காக என் கிட்ட இருக்கிற லைஃப் ஆமா அதுங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கும், உண்மையை சொல்ல போனா இது என்னதான் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரியேச்சரே பார்த்தா இப்போ இவனை பார்த்து மாறிக்குது. பயந்துருவா இந்த மினிஸ்டர் ஒரு கட்டத்துல. அவன் கிளம்பின பிறகு சை இவன் ஒரு அரக்கம் தான் உண்மையிலே இப்படி மாட்டு இருக்கான். ஸோ திரும்பியும் பார்த்தா அவனுக்கு மார்கியஸ்னு சொல்லக்கூடிய லம்ப ஹீரோடி கிண்டத்துல இருக்க அந்த மினிஸ்டர் கிட்ட இருந்து கால் வரும். இவன் என்ன சும்மா நொய்யின்னு கால் பண்ணிட்டு இருக்கான், வேலையெல்லாம் சொதப்பி வைக்கிறானா, அதனால தான் அப்பப்போ கால் பண்ணிட்டு இருக்கான். இந்த முறை என்ன சொதப்பணும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தப்பிச்சு போட்டன்ற விஷயத்த வந்து அவர் இந்த மினிஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கிறான். ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த இதுல அவனுடைய கீழே வேலை செய்யக்கூடிய வின்சன் சொல்லக்கூடிய அந்த நோபல் கிட்ட நீ பண்ண வேலையால நான் பெரிய மன்னிப்பும் இல்லாம நம்ம நாட்டுக்கு எதிராக இருந்த பெரிய உதவியும் இப்ப கெட்டு போயிடுச்சு, நான் உன்னை பல முறை கான்டாக்ட் பண்ணி எதுக்காக உன்னால எடுக்க முடியல, எப்படி இந்த மாதிரி சொதப்பலாம், நீ உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நீ ஒழுங்கா பார்க்கல. ஸோ நம்ம பக்கம் எனிமிஸோடைய ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாருமே ராயல் கேபிட்டல் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து வின்ஸ் தெரிஞ்ச உடனே போய் நான் சொல்லிட்டு வருமான்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஆனா மார்கிஸ் உடனே தடுத்துட்டு வேணாம் இரு, நீ அதை விட முக்கியமான இன்னொரு வேலையை பார்க்கணுங்க, நீ பல முறை நான் கொடுத்த வேலைகளை சொதப்பி வச்சிருக்கேன், இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும், அதனால எனக்காக இந்த முறை நீ ஒரு சாக்ரிஃபைஷன் பண்ணி என் பிளானுக்கு பெரிய உதவி பண்ண போற நீ தான். ஆனா அவனுக்கு பெருசா அதுல விருப்பமே இல்லை, அவன் பயத்துல வேற வழி இல்லாம அவர் மிரட்டுறான்னு சொல்லிட்டு குடிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப கிங் எல்லா மொபைல்ஸையும் வர வச்சதுனால ஒரே சலசலப்பாக இருக்கு அந்த இடம். ஸோ இன்னும் ஒரு சில நாள்லயே கிட்டத்தட்ட ராயல் கேபிட்டல் நெருங்கிடுவாங்க எனிமிஸை. ஸோ அந்த பதட்டத்தில் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ மார்கிஸும் அங்க வந்திருக்கான்ற விஷயத்த கிங் பாத்துட்டாரு. பரவாயில்ல லாயலான பர்சன்ஸ் எல்லாம் கூட சீக்கிரமா வந்துட்டு இருக்கீங்களே, சரி ஓகே உங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு நான் வர வச்சதுக்கான ரீசன் எனக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுக்க போறேன். இந்த இடத்துல இருக்க நீங்க எல்லாரும் உண்மையான ஹீரோஸ், இதுக்கப்புறம் நம்மளுடைய ராயல் கேபிட்டலை நோக்கி அட்டாக் பண்ணக்கூடிய அந்த எனிமிஸை நம்ம எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து அழிக்க போறோம். அதுக்காக உங்க எல்லாரும் தலைமையேற்று நடத்த போற ஒரே ஒரு ஆள் இங்க வந்துட்டாரு. அது யாருன்னா விஸ்கவுண்ட் லியோன். ஸோ நம்ம ஹீரோ வரணும் உடனே எல்லாரும் அதிர்ச்சி வராங்க, என்னது இவனா? ஸோ ஹீரோ ராஜ மரியாதை அங்க கொடுக்குறான். இதுக்கப்புறம் இந்த கிண்டத்துடைய சுப்ரீம் கமாண்டரா நான் உனக்கு டைட்டில் கொடுக்குறேன், இந்த ஒரு போரை நீ தான் சிறப்பான முறையில வழி நடத்தி நம்மளுடைய எனிமேஸை தோக்கடிச்சு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர போற. எல்லாரும் இதை கேட்டுட்டு நோபல்ஸ் எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா மார்கிஸ் எப்படி இவனுக்கு இந்த பதவியை கொடுக்கலான்னு கடுப்பாகிறான். எங்க பாருங்க இவனுக்கு அதிகப்படியான டேலண்ட் இருக்கு, பத்ததுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். ஸோ அதை அடிப்படையா வச்சுதான் இந்த பொறுப்பை நான் அவனுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இவனை நம்பலாம். நம்ம லியோன் நீ தான் இந்த போருக்கான வழியா எல்லாருக்கும் காமிச்சு நம்மளுடைய நாட்டை வெற்றி பெற வைக்கணும். இதை கேட்ட ஹீரோ எங்கப்பா இதுக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துருந்தேன், ஒரு ராஜ மரியாதை கொடுத்து பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கீங்க. கண்டிப்பா ராஜாக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் கண்டிப்பா மகாராஜா நீங்க சொல்லிட்டீங்களே நான் அதன் படியை பண்ணிடுறேங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம கிங்கு கடுப்பாகிறாரு. உண்மையா சொல்ல போனா இந்த கிங்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல என்ன கிழமை மாதிரி காமிச்சிருப்பாங்க, இந்த சீசன்ல பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆளையே எங்க மாத்திட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவை பார்த்தா அவர் யோசிப்பாரு, இவன் என்ன நம்ம ஒரு டிராமா போட்டா நம்ம போட்ட டிராமாக்கே பெரிய டிராமாவும் இவன் போடுறான். ஹீரோ யோத்து பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான், கிங் எதுக்காக நம்மள இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு தெரியல, என்ன ரீசனா இருக்கும். அப்ப பக்கத்துல பார்த்தா குவீன் வந்து ஹீரோ பார்த்து சைட் அடிச்சிருக்காங்க. ஆஹா நான் பண்ண இந்த அமேசிங்கான விஷயத்தை பார்த்துட்டு லேடி மேலே என்னுடைய வலையில வீழ்ந்துட்டாங்க. ஓ இந்த விஷயத்துக்காக தான் ராஜா நம்ம மேல கடுப்புல இருக்காரா. சரி லியோன் இதுக்கப்புறம் நீ தான் இங்க சுப்ரீம் கமாண்டர், உன்னுடைய வழிகாட்டுதன் பேர்ல இங்க இருக்கிற நோபல்ஸ் எல்லாமே செயல்படுவாங்க, அதுக்கு உனக்கு ஃபுல் ஃபோர்ஸோட அனுமதி
அனுமதி கொடுக்குறேன். சோ மார்க்கிஸ் அங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் மேஜிஸ்ட்ரேட் கோரிக்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு சுப்ரீம் கமாண்டரா இருக்கணும்னா குறைஞ்சபட்சம் அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அந்த அனுபவங்கள் தேவை இருந்தா மட்டும்தான் அவங்களால இந்த இடத்துல சுப்ரீம் கமாண்டரா மாற முடியும். இந்த இளம் வயசுல இவ்வளவு பெரிய பொறுப்பை உனக்கு ஒப்படைக்கிறீங்கன்னா அது நம்ம கிட்டத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து தரும்ன்றது நீங்க நினைச்சு பார்க்கலையா? முக்கியமா இவன் மேல எனக்கு பெரிய சந்தேகம் இருக்கு. ஒரு பிரிசனரா இருந்தவன் இப்போ இப்படி சுப்ரீம் கமாண்டரா மாறணும். சோ இதை பார்த்த மகாராஜா உடனே வைஃபை பார்க்க அவங்க கடுப்புல, மாரியோஸ் உன்னுடைய வரம்புக்கு மீறி நீ நடந்துக்கிற, அவன் பெருசா எந்த விதமான குற்றத்தையும் இங்க பண்ணல, அவனை சதி வேலை பண்ணி ஏமாத்திருக்காங்க. சோ அப்ப பார்த்த மாரியோஸ் குவீனை பார்த்து எதிர்த்து பேசுவான். குவீன் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இந்த இடத்துல பேச அனுமதி இல்ல, நான் ராஜா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க யாரு குறுக்கால பேசுறதுக்கு? நான் தான் இந்த சண்டையில முக்கியமா ஜாயின் பண்ண போறேன், அதனால நீங்க வாயை தரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் திமுறா பேச வரும் பாருங்க. ஹீரோ ஒரு கோபம் கண் எடுத்து ஷூட் பண்ணுவான். எல்லாம் பயந்து போடுறானுங்க. எவ்வளவு தைரியம் இந்த குவீன் கிட்ட இப்படி பேசுவேன்? உன் குப்பை நார வாயை வச்சுட்டு நீ எப்படி அவங்கள பார்த்து இப்படி பேசலாம்? டேய் முட்டாளே, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? காட்சி இவனை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. பார்த்தா அவனை அரெஸ்ட் பண்றாங்க. என்னையாடா அரெஸ்ட் பண்றீங்க? இதுக்கு என்னடா அர்த்தம்? ஹீரோவும், மாரியோஸ் அமைச்சரே, நீங்கள் இங்க பண்ண பெரிய தவறு என்ன என்று தெரியுமா? இந்த நாட்டிற்கு எதிராகவே நீ நமது எதிரி நாடோடு கை கோர்த்து இங்க ஒரு ஊழ வேலையை பார்த்துள்ளாய். அதனால் உன்னுடைய ஊழ வேலைகள் அனைத்தும் இங்க இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். அதனால் தான் உன்னை இப்போது கைது செய்கிறார்கள். புரிஞ்சுதாடா கமனாட்டி? நீ பண்ண வேலை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. என்னடா பேசுற? நான் எதுக்கடா என் நாட்டுக்கு எதிராக இப்படிலாம் பண்ணணும்? உன்கிட்ட ஆதாரம் இருக்காதுக்கு? ஆதாரம் தானே. நீ என்ன சிறையில போடுறதுக்காக எவ்வளவு பெரிய வேலையை யார் யாரு கூட எல்லாம் வச்சு பண்ணுன்றது எனக்கு தெரியும். ஆனா நீ நம்ம நாட்டுக்கு எதிராகவே பண்ணக்கூடிய வேலை எல்லாமே தெரிஞ்ச உன் கூட இருந்த அவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. இந்த முட்டாள் நோபல்ஸ் எல்லாருமே நீ எனிமீஸ்ன்றது எனக்கு தெரியப்படுத்துறாங்க. பார்த்தா ஹீரோ கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேரத்தை பேசிருப்பாங்களே. அப்போ ஜெயில வந்து ஹீரோ அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து எல்லாரும் வேற விதமான பேரத்தை பேசிருப்பாங்க, ஒவ்வொருத்தர்கிட்டே சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே பார்த்தா நம்ம மார்க்கியூஸ் பண்ணக்கூடிய சதி வேலையை தான் பார்த்தா அவங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட சொல்லி, இந்த நாட்டை நீ தான் காப்பாற்றணும், எப்படியாச்சும் வெளியே வர நாங்க உனக்கு உதவி பண்றோம், ஆனா நீ எங்க நாங்க சொல்ற வேலையை தான் நீ பண்ணணுன்ற மாதிரி உத்தரவு போட்டிருப்பாங்க. அதனாலே ஹீரோ வந்து இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒத்துக்கணுக்காம இருந்திருப்பான். இப்போ கரெக்டான டைமிங்ல பிடிச்சிட்டாங்க அவனை. ஸோ மார்க்கியூஸ் அந்த நோபல்ஸ் எல்லாம் பார்த்து கடுப்ப போறான். ஏன்டா இப்படி சதி வேலை பண்ணிட்டீங்கன்னு எனக்கு என்ன? அப்போனா டெய்லியும் எனக்கு துரோகம் பண்ணிட்டானா? என்னடா பேசுற? எனக்கு புரியல. அப்பதான் அங்க ஒரு சோல்ஜர் வருவான். சார் ஒரு முக்கியமான லெட்டர் கிடைச்சிருக்கு. என்னாச்சு? பாரோன் டைலே இருக்கார்ல, அவர் தன்னுடைய உயிரை விட்டுட்டு இருக்காரு. இதை கேட்ட ஒரு அதிர்ச்சியாவே, சார் அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதிருக்காரு. அது என்னன்னா, மார்க்கியூஸ் ஃபேம்டன் மினிஸ்டர் வந்து நம்ம கிண்டத்துக்கு எதிராக பெரிய துரோகத்தை பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காரு தான், அவர் எழுதிட்டு தான் செத்துருக்காரு. பார்த்தா சாகிறதுக்கு முன்னாடி கூட அவனை காட்டி கொடுத்து செத்துட்டு இருக்கான். பின்ன இவரு ஹெல்ப் பண்ணவருக்கே வந்து உயிரத்தா இப்படிதான் பண்ணுவானுங்க. ஆனா ஹீரோ இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான், தான் கூட இருக்கவங்களே இப்படி பண்ணிட்டு இருக்கானு. சோ மேஜிஸ்ட்ரேட் கிட்ட மன்னிப்பு கேட்கறான். கண்டிப்பா நான் உனக்கு லாயலா இருப்பேன், இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, என்ன மன்னிச்சிருங்க. சோ பிரின்சஸ் அவங்க வந்துட்டு இவனுக்கு எதிராக பேசுவாங்க. இவங்க எனிமி கண்ட்ரியுடைய பிரின்சஸ் ஆச்சு. ஆக்சுவலி இவனும் என் கூட சேர்ந்து தான் இவ்வளவு பெரிய பிளான் எல்லாம் போட்டான். ஆனா இந்த பிளானுக்கு நான் பெருசா ஒத்துழைக்கல. அதனால கடைசியில என்னையா கொள்றதுக்காக எல்லாரையும் சேர்த்து அனுப்பி வச்சுட்டாங்க. ஆனா அவளுக்குள்ள யோசிக்கிறது அவளுடைய சூழ்ச்சி பிரகாரம் இது கொஞ்சம் வேலை செய்யும் தான். ஏன்னா மார்க்கியூஸோடைய படையினர் இங்க இருக்க மாட்டாங்களா. ஆனா குவீன் உன்ன பக்கம் நல்ல விதமா பாக்குறாங்க. சோ கடுப்புல பார்த்தா நம்ம மார்க்கியூஸ் மினிஸ்டர் போயிட்டு அவளை அடிக்க போறான். சோ அப்பதான் பார்த்தா ஆஞ்சியோடைய அப்பா வந்துட்டேன், நீ பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போன, இப்போ அதனால சண்டை போறதுல எந்த விதமான யூஸும் இல்லைங்க. சோ ஹீரோவும் பரவாயில்லையே, ஆஞ்சியோடைய அப்பா திரும்பவும் பழைய மாதிரி அவங்களுடைய மினிஸ்டர் பதவியோடைய பவர் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ அப்ப மார்க்கியூஸ் வந்து கிங் கிட்ட கேட்கறான், மேஜிஸ்ட்ரி எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த வாய்ப்புல நான் இந்த வாரையை முடிச்சு கட்டுறேன். இந்த பையனுக்கு எதுவும் தெரியாது, இவன் எல்லாத்தையுமே சொதப்புல போய் நம்மளுடைய கிண்டத்தை அழிவுக்கு உள்ளாக்கிடுவான், இவனை நம்பாதீங்க. உன்னதான் நம்ப கூடாது, எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், நீ எப்படி இதை காப்பாத்து? சரி நான் ஒரு பெட்டு கட்டுறேன், நீ என்னுடைய சுப்ரீம் கமாண்டர்ன்ற பொறுப்பை ஏத்துக்கிட்டேன், வார்ல போய் சண்டை போட. அப்படி நீ மட்டும் ஜெயிக்காம வரலன்னு வச்சியா, எல்லா விதமான பொறுப்பையும் ஏத்துக்கினேன், இந்த நாட்டுக்காக உயிரை விடணும். என்ன முடியாது தானே? நல்லா யோசிச்சு சொல்ல. அவன் யோசிக்கிறான். யோசிக்கிறதுல தெரியலையா நீ எல்லாம் எப்படி இந்த நாட்டுக்காக சாவ? ஆனா மார்க்கியூஸ் தலைவரே, நீங்க நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க, ஆனா எல்லாமே சொதப்பலுக்குள்ளாச்சு, நீ இப்ப ஜெயிலுக்கு போலாம், கடுப்புல அங்க இருந்து கத்திக்கிட்டே போலாம், உன்னை சும்மா விட மாட்டேன்டா, அழிக்காம விட மாட்டேன்டா. சோ இதை பார்த்த பிரின்சஸ் சந்தோஷமாகறான். சோ ஹீரோ அதுக்கப்புறம் எல்லா வேலையும் இங்க முடிச்சாச்சு, அடுத்த கட்டமா பேட்டில பத்தி பேச ஆரம்பிப்போமா. சோ முதல் வேலையா, இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வெறுக்கிறேன், முக்கியமா இந்த கிண்டத்தையும் நான் வெறுக்கிறேன். ஆனா ஒரே ஒரு ரீசனுக்காக, எனக்கு இங்க பிடிச்ச சில பேருக்காக நான் இங்க இருந்து வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கிடைச்சிருக்க இந்த ஒரு முறை வாய்ப்புல நீங்க எல்லாரும் எனக்கு ஒத்துழைக்கணும். சரி ரெண்டாவது என்ன தெரியுமா, நான் உங்க யாரையுமே நம்ப மாட்டேங்க. கண்டிப்பா எனக்கு தெரியும் நீங்களும் என்ன நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் நீங்க எந்த மாதிரியான பொசிஷன்ல இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒரு சுப்ரீம் கமாண்டர் நான் என்ன ஆர்டர் கொடுக்கறனோ அதன்படிதான் நீங்க போர்ல செயல்படணும். ஏன்னா இந்த கிண்டத்துக்கு விக்டோரி தான் இப்ப தேவை. அப்படி இந்த இடத்துல பேட்டில் உயிரை விட கூட தயாரா இல்லாதவனுங்க வெளியே போயிடலாம். ஃபைனலான விஷயம் வெரி சிம்பிள் தான். நீங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு கேட்டு நடந்துக்க முடியலனா இந்த இடத்த விட்டு ஓடிடலாம் தாராளமா. அதே மாதிரி என்னை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. அதே மாதிரி எனக்கு பின்னாடி எவனும் பேசவே கூடாது. நான் சொல்ற விஷயத்த மட்டும் தான் நீங்க செய்யணும். முக்கியமா இந்த பேட்டில் கண்டிப்பா ஒன்னு ஜெயிக்கிறோம், அப்படி இல்லைன்னா ஃபைட் பண்ணி சாகுறோம், புரிஞ்சுதா? அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாருக்கும் வான் பண்றான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இப்போ பிடிச்சிருந்த பட்சத்துல மறக்காம ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சு